يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله المصطفى وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: قال أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم آمنا بالله صدق الله العظيم. فقال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் என் துறையை ஆரம்பம் செய்கின்றேன். எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், உலமாக்கள், குறிப்பாக இந்த அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் இன்று மட்டுமில்லாமல் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே பல கோடி ஜீவராசிகளை படைத்து அதிலே சிறந்த படைப்பாக மனிதனத்தை படைத்திருக்கிறார். அந்த மனித இனத்திலும் சிறந்த இனமாக எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாக நம்மை ஆக்கி நமக்கு மாபெரும் பாக்கியம் செய்திருக்கிறார் இறைவன். அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையினால் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் அவதரித்த புனிதமிகு மாதமாம் முதல் வசந்தம் என்ற பெயரை பெற்ற ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் அனுப்பப்பட்டதற்கான காரணம் நமக்கெல்லாம் அவர்கள் முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவர்கள் வாழ்ந்ததை போன்று இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அவர்களை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். எம்பெருமானாரை நாம் பின்பற்ற வேண்டுமானால் முதலில் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நமக்கு பிரியம் இருக்க வேண்டும். சென்ற வாரம் பார்த்தோம், எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நமக்கு பிரியம் இருக்க வேண்டும். அந்த பிரியம் எத்தகைய பிரியமாக இருக்க வேண்டும்? நம்முடைய உயிரை விட அதிகமாக எம்பெருமானாரை நேசிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். காரணம், அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுவான்: அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். ஓ மக்களே, ஓ முஃமின்களே, நபியாகிறவர் உங்களுக்கு உங்களுடைய உயிரை விட மேலானவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து கட்டளையிடுவான். எபெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள்: லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி. நான் உங்களுக்கு பிரியமானவனாக ஆகாதவரை நீங்கள் உண்மையான முஃமினாக ஆக முடியாது என்று எபெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். எனவே இந்த உலகத்தில் நாம் எபெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டுமானால் முதலில் அவர்களை பிரியப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த பிரியம் எப்படிப்பட்ட பிரியமாக இருக்க வேண்டும்? இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் விட, என்னை பெற்றெடுத்த பெற்றோரை விட, நான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, என்னை விட, நான் சம்பாதித்த சொத்துக்களை விட, என்னுடைய செல்வங்களை விட, எல்லாவற்றையும் விட எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வேளாளராக இருக்க வேண்டும். எம்பெருமானாருக்காக இதையெல்லாம் விற்றணும் அப்படின்னா என் மனசு விற்றணும் அப்படின்னு சொல்லணும். எம்பெருமானாரும்
இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் ஒரு புறத்தில் வைத்து எம்பெருமானார் வேண்டுமா, இந்த பொருட்கள் வேண்டுமா என்றால் எனக்கு எம்பெருமானார் வேண்டும், இந்த பொருட்கள் தேவையில்லை என்று சொல்லுகின்ற மனநிலை வேண்டும். எம்பெருமானாரை ஒரு புறத்தில் வந்து என்னை பெற்றெடுத்த பெற்றோரை ஒரு புறத்தில் வைத்து பெற்றோர் வேண்டுமா பெருமானார் வேண்டுமா என்று கேட்டால் எனக்கு பெருமானார் வேண்டும், பெற்றோர் தேவையில்லை என்று சொல்லுகின்ற மனநிலை வேண்டும். நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஒரு முறையில் வைத்து ஒரு புறத்தில் எம்பெருமானாரை வைத்து எம்பெருமானார் வேண்டுமா நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் வேண்டுமா என்றால் எனக்கு பெருமானார் வேண்டும், என்னை பெற்றெடுத்த பிள்ளைகள் தேவையில்லை என்று சொல்லுகின்ற மனநிலை எப்பொழுது வருதோ அப்பொழுதுதான் நான் உண்மையான முஃமினாக ஆக முடியும். அப்பொழுதுதான் எம்பெருமானார் பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்ற முடியும். சஹாபாக்கள் அப்படி வாழ்ந்தார்கள், அப்படி நேசித்தார்கள். அதனால்தான் எம்பெருமானார் பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுக்கு சொல், அடிக்கு அடி, வார்த்தைக்கு வார்த்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய அந்த பாக்கியம் கிடைத்ததற்கான காரணம் எம்பெருமானாருடைய நேசம். எம்பெருமானாருடைய நேசம் அது மட்டுமல்ல, எம்பெருமானாரை நாம் நேசிப்பதற்கான காரணம் அது மட்டுமல்ல, நாம் உண்மையான முஃமினாக வாழ வேண்டுமானால் எம்பெருமானாரை நேசிக்க வேண்டும். நாம் உண்மையான முஃமினாக வாழ வேண்டுமானால் எம்பெருமானாரை நேசிக்க வேண்டும். ஒருவன் எம்பெருமானாரை நேசிக்காமல் நான் முஃமின் என்று சொன்னால் அவன் பொய் சொல்கிறான் என்று அர்த்தம். ஒருவனை எம்பெருமானாரை நேசிக்காமல், எம்பெருமானார் மீது பாசம் கொள்ளாமல், எம்பெருமானாரை கண்ணியப்படுத்தாமல் ஒரு மனிதன் நான் முஃமின் என்று சொன்னால் அவன் பொய்யன் என்று அர்த்தம். காரணம் எம்பெருமானார் சொல்வார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் முஃமினாக முடியாது, என்னை நேசிக்கின்றவரை முஃமினாக ஆக முடியாது என்று எம்பெருமானார் பெண்மணி நாயகம் சொல்லித் தருவார்கள். அதற்கு பின்னால் எம்பெருமானாரை நேசிப்பதற்கான காரணம், எம்பெருமானாரை நேசிப்பதற்கான காரணம் இந்த உலகத்தில் நாம் இவ்வளவு கண்ணியமானவனாக வாழ்வதற்கான காரணம் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்த அருட்கடையாம், இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்த அருட்கடை, விலை கொடுக்க முடியாத அருட்கடை ஈமான் நமக்கு கிடைத்ததற்கான காரணம் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருவேளை எம்பெருமானார் இந்த உலகத்திற்கு வராவிட்டால், எம்பெருமானார் இந்த உலகத்திற்கு கொண்டு எட்டி வைக்காவிட்டால் இன்று நான் முஸ்லிமாக வாழ்ந்திருக்க மாட்டேன். காபிராக, ஏதோ ஒரு கடவுளை கும்பிடக்கூடியவனாக, எங்கோ சாராயம் குடித்துக் கொண்டிருப்பவனாக, அல்லது விபச்சாரனாக, அடுத்தவனை ஏமாற்றுவனாக, பொய் சொல்லக்கூடியவனாக, ஏதோ ஒரு இடத்தில் நான் தீமையில் உழண்டு கொண்டு வாழக்கூடிய மனிதராக வாழ்ந்திருப்பேன். இவ்வளவு கண்ணியமாக நான் வாழ்வதற்கான காரணம் எம்பெருமானார் பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வளவு கண்ணியமாக யாரிடத்திலும் எந்த விதமான கெட்டு வேறும் வாங்காமல், பாய் என்றால், தாடி வைத்திருந்தால், முஸ்லிமாக இருந்தால் அவன் ஒரு நல்லவனாக இருப்பான் என்று மக்கள் நினைக்கின்ற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை, உன்னத வாழ்க்கையை கற்றுத்தந்தவர்கள் எம்பெருமானார் பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நாம் நபியை நேசிக்க வேண்டும். இவ்வளவு கண்ணியமான ஆலோசனைக்காங்களே, நம்முடைய பெயரை எந்தவிதமான கெட்ட பெயரும் ஆகவிடாமல், அல்லது முஸ்லிம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மக்களுக்கு மத்தியில் ஒரு விதமான எண்ணத்தை கொடுத்திருக்கிறார்களே, அதற்காக வேண்டிய பெருமானார் பெண்மணி நாயகம் நேசிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி நான் சொன்னேன் போன வாரம், எம்பெருமானார் பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை நேசித்தார்கள், அதனால் நாம் அவர்களை நேசிக்க வேண்டும். பொதுவாகவே நேசம் என்பது ஒரு புறம் மட்டும் இருந்தால் அது உண்மையான நேசமாக ஆகாது. ஒரு புறம் மட்டும் இருந்தால் அது உண்மையான நேசமாக ஆகாது. நேசம் என்பது கொடுக்கவும் வேண்டும், வாங்கப்படவும் வேண்டும். ரெண்டு புறத்திலிருந்து ஏற்படணும், அதுதான் உண்மையான நேசம். நாம் எம்பெருமானார் பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும் என்றால் எம்பெருமானார் நம்மை பார்க்காமலேயே நம்மை உயிரை விட அதிகமாக நேசித்திருக்கிறார்கள். எம்பெருமானார் தன்னை எவ்வளவு நேசிப்பார்களோ அதை விட இந்த உம்மத்தை நேசித்திருக்கிறார்கள். தன்னுடைய மனைவி மக்களை எவ்வளவு நேசிப்பார்களோ அதை விட அதிகமாக இந்த உம்மத்தை நேசித்திருக்கிறார்கள். எம்பெருமானார் தன்னுடத்தில் உள்ள தன்னோடு இருந்த தோழர்களை எவ்வளவு நேசித்தார்களோ அதை விட அதிகமாக தனக்கு பின்னால் வரக்கூடிய இந்த சமுதாயத்தை எம்பெருமானார் பெண்மணி நாயகம் நேசித்திருக்கிறார்கள். எம்பெருமானார் பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரோடு இருந்து கொண்டிருப்பார்கள். இருக்கிற இடத்துல எம்பெருமானார் ரக்காயத்து தொழுது முடிச்சிருப்பாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப ஆயிஷா நாயகி எம்பெருமானார்ட்ட கேட்பாங்களாம், யா ரசூலல்லாஹ் எனக்காக வேண்டி துஆ செய்யுங்களேன், யா ரசூலல்லாஹ் எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. உடனே எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்வார்களாம், யா அல்லாஹ் ஆயிஷா முன் செய்த பாவங்களை மன்னித்து விடு, யா அல்லாஹ் ஆயிஷா முன் செய்த பாவங்களை மன்னித்து விடு, யா அல்லாஹ் ஆயிஷா இனிமேல் செய்ய இருக்கின்ற பாவங்களை மன்னித்து விடு,
யா அல்லாஹ் ஆயிஷாவை நரகத்திலிருந்து பாதுகாரு, சொர்க்கத்திற்கு அனுப்பிடு என்று எம்பெருமானார் கண்மணி நாயகம் துஆ செஞ்சோனே ஆயிஷா நாயகிக்கு தாங்க முடியாத சந்தோஷம். துஆ செஞ்சது யாரு? எம்பெருமானார் கண்மணி நாயகம் அவர்கள். அவர்களுடைய வாயிலிருந்து என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று துஆ செய்து விட்டார்கள் என்று அளப்பரிய சந்தோஷம். அந்த ஹதீஸில் வார்த்தை இப்படி வருகிறது, தன்னுடைய மண்டை மடியில போய் முற்ற அளவுக்கு சிரிச்சாங்களாம் சந்தோஷத்துல. தன்னுடைய தலை மடியில் போய் படுகின்ற அளவுக்கு சந்தோஷத்தில் சிரித்தார்களாம். இதை பார்த்துட்டு கண்மணி நாயகம் அவர்கள் ஆயிஷாட்ட கேட்டாங்களா, ஆயிஷாவே அவ்வளவு சந்தோஷமா உனக்குன்னு கேட்டாங்க. அப்ப ஆயிஷா சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ் நீங்கள் செய்தது எவ்வளவு பெரிய உபகாரம் தெரியுமா, எவ்வளவு பெரிய உபகாரம் தெரியுமா, என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் இதைவிட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது, இதைவிட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது என்று சொன்ன பொழுது எம்பெருமானார் கண்மணி நாயகம் இப்படி சொன்னார்களாம், இந்த துஆவை என்னுடைய உம்மத்திற்காக ஒவ்வொரு தொழுகையும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆயிஷான்னு சொன்னாங்களா எம்பெருமானார் கண்மணி நாயகம் சொல்லுவாங்க. இந்த துஆவை யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துடைய பாவத்தை மன்னிச்சிடு, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை நரகத்திற்கு பாதுகாத்திடு, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்திடு என்று நீ சொன்ன நான் உனக்காக துஆ செஞ்சேன். என்னுடைய உம்மத்திற்காக வேண்டி ஒவ்வொரு நேர தொழுகையிலும் நான் துஆ செய்து கொண்டே இருக்கிறேன் என்று பெருமானார் கண்மணி நாயகம் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லுவார்கள். தன்னுடைய மனைவி சொன்னாங்கிறதுக்காக கேட்ட எம்பெருமானார் தன்னுடைய உம்மத் அவர்களை நினைத்து நாம எம்பெருமானார்ட்ட கேட்டது கிடையாது, யார் ரசூலுல்லாஹ் துஆ செய்யுங்க, நீங்க அப்படி வேற இருக்கு, ரசூலுல்லாஹ் பார்த்து துஆ செய்யுங்க கேட்க கூடாதுன்னு ஒரு கூட்டம், ரசூலுல்லாஹ் பார்த்து துஆ செய்யுங்க கேட்க கூடாது ஒரு கூட்டம். ஆனால் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பின்னால் ஒரு கூட்டம் வரும், யா அல்லாஹ் அந்த கூட்டம் பாவம் செய்யும், யா அல்லாஹ் அந்த கூட்டம் பாவம் செய்யும், யா அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னித்து விடு, அவர்கள் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடாதே, சொர்க்கவாதியாக ஆக்கிவிடு என்று எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உம்மத்தினா ஒவ்வொரு தனி மனிதனையும் சேர்த்ததுதான் உம்மத், நான் நீங்கள் உட்பட எல்லோரும் சேர்ந்ததுதான் உம்மத். இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதருக்கும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் துஆ செய்திருக்கிறார்கள், யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விட வேண்டும். அவ்வளவு பாசம் இந்த உம்மத்தின் மீது, அவ்வளவு பாசம். தன்னுடைய மனைவி சொன்னார்களுக்காக துஆ செய்து பெருமானார் இந்த உம்மத் கேட்காமலே துஆ செய்தார்கள். அதே போன்று ஒரு தடவை பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு வருவார்கள். பெருமானார் கண்மணி நாயகம் அவர்கள் உள்ள வந்து உட்காரும் பொழுது பக்கத்துல ஹசனும் ஹுசைனும் விளையாண்டு கொண்டிருப்பார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு விளையாண்டு கொண்டிருப்பார்கள். எம்பெருமானார் அந்த இருவரையும் தூக்குவார்கள். தூக்கி ஒருவருக்கு வாயில் முத்தமிடுவார்கள், இன்னொருவருக்கு கழுத்திலே முத்தமிடுவார்கள். எம்பெருமானார் கண்மணி நாயகம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஃபாத்திமா நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிட்டு ஒரு சந்தேகம், ரசூலுல்லாஹ் ஒருத்தவங்களுக்கு வாயில முத்தம் கொடுக்கிறாங்க, இன்னொருத்தவங்களுக்கு கழுத்துல முத்தம் கொடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கொடுத்தா எதையும் சரிசமமாக கொடுப்பார்கள். கொடுத்தா 2 இடத்துக்கு ஒரே இடத்துல கொடுத்திருக்கணும். ஒருத்தருக்கு வாயில இன்னொருத்தருக்கு கழுத்துல ஏதோ விவகாரம் இருக்கு, ஏதோ விஷயம் இருக்கு. காரணம் இல்லாமல் எம்பெருமானார் கண்மணி நாயகம் கொடுப்பவர்கள் கிடையாது. உடனே கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ் காரணம் என்ன, நீங்க கொடுத்தா ஒரே ஒரு கொடுக்கணும், ஒருவருக்கு கழுத்தில் முத்தம் கொடுத்தீர்கள், இன்னொருவருக்கு வாயில் முத்தம் கொடுத்தீர்கள், கொடுத்ததற்கான காரணம் என்ன இருக்கின்ற பொழுது எம்பெருமானார் கண்மணி நாயகம் அவர்கள் தன்னுடைய மகள் அருமை மகள் ஃபாத்திமாவை பார்த்து சொல்வார்கள், ஃபாத்திமாவே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒருவர் வாளால் கொல்லப்படுவார், இன்னொருவர் விஷம் வைத்து கொல்லப்படுவார். ஒருவர் வாளால் கொல்லப்படுவார், அதனால் அவருக்கு கழுத்தில் முத்தமிட்டேன். இன்னொருவர் விஷம் வைத்துக் கொல்லப்படுவார், அதனால் அவருக்கு நான் வாயில் முத்தமிட்டேன் என்று சொல்வார்கள் எம்பெருமானார் கண்மணி நாயகம் அவர்கள். இதை கேட்டோடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அப்படி ஆடி போயிடுவாங்க. தாம் பெத்த பிள்ளை பின்னால் கொல்லப்படுவார் என்கிற செய்தி முன்னால் எம்பெருமானார் சொல்லப்படுகிறது. எம்பெருமானார் சொன்ன வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது. எம்பெருமானார் சொன்னால் அது நடக்கும். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தேடி தேடி அழுக ஆரம்பிச்சிருவார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அழுதால் நபியால் தாங்க முடியாது, ஃபாத்திமா அழுதால் நபியால் தாங்க முடியாது. காரணம் பிதுஅத்தும் மின்னி என்று எம்பெருமானாரால் வர்ணிக்கப்பட்டவர்கள். என்னிலிருந்து ஒரு சதை துண்டு, என்னுடைய ஈரம் கொலை என்று சொல்லப்பட்டவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுதால் எம்பெருமானாரால் தாங்க முடியாது. அழுது விட்டு எம்பெருமானார்ட்ட கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுக்காக வேண்டி பிரத்யேகமான துஆ கொடுக்கப்பட்டிருக்கிறது,
பெருமானார் சொல்வார்கள், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு பிரத்யேகமான துவா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு துவா. அந்த துவாவை முன் வச்சு யா அல்லாஹ் இப்படி கொடுத்தியே அப்படின்னு ஏதாவது முன் வச்சு கேட்டாங்கன்னா அல்லாஹ் அது நிச்சயமாக கொடுப்பார். ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு காலத்தில் அந்த துவாவை கேட்டிருக்கிறார்கள். பெருமானாட்ட பாத்திமா ரலியல்லாஹு சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், எனது தந்தையே, உங்களுக்காக இப்படி பிரத்யேகமான துவா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த துவாவின் மூலமாக இந்த பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்றலாம் அல்லவா என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் சொல்வார்கள், இல்லை பாத்திமா, இதை நான் என்னுடைய உம்மத்திற்காக வைத்திருக்கிறேன். இல்லை பாத்திமா, இந்த துஆ உனக்கோ உன்னுடைய பிள்ளைகளுக்கானது அல்ல. இந்த துஆவை நான் என்னுடைய உம்மத்திற்காக வைத்திருக்கிறேன். நாளை மறுமையில் என்னுடைய உம்மத்திலிருந்து யாரெல்லாம் நரகத்திற்கு போகிறார்களோ அவர்களை சொர்க்கத்திற்கு கொண்டு வருவதற்காக வேண்டி இந்த துஆவை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். இந்த துஆ என்னுடைய உம்மத்திற்கானது என்று பெருமானார் கண்மணி நான் சொல்லித் தருவார்கள். தாம் பிள்ளை யாரு தன்னுடைய உயிரொப்பலை தன்னிலிருந்து ஒரு துண்டு என்ற பெருமானார் சொல்லப்பட்டவர்கள், இந்த உலகத்தில் நான் மிக அதிகமாக நேசிக்கின்ற பெண் பாத்திமா என்ற பெருமானார் சொல்லப்பட்டவர்கள். அவர்கள் இப்படி சொல்லுவாங்க, பாத்திமாவும் நபியும் ஒன்றுதான். பாத்திமா நபி எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் பாத்திமா இருப்பாங்க. நபியினுடைய நடை எப்படி இருக்குமோ அப்படிதான் பாத்திமாவுடைய நடை இருக்குமா. நபி எப்படி பேசுவாங்களோ அப்படிதான் பாத்திமா இருப்பாங்களா. எல்லாம் ஒன்றாக இருக்கக்கூடிய எம்பெருமானார் கண்மணி நாயகம் அவர்கள் பாத்திமா அழுது கொண்டே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனது தந்தையே, என்னுடைய பிள்ளைகளின் உயிர்காத்த இந்த துஆவை நீங்கள் செய்யுங்கள் என்று கேட்கின்ற பொழுது எம்பெருமானார் சொன்ன வார்த்தை, எனக்கு என்னுடைய பேர பிள்ளைகள் இல்லை, அதுக்காக நான் உபயோகப்படுத்த முடியாது. என்னுடைய பிள்ளைக்காகவோ என்னுடைய பேர பிள்ளைகளுக்காக இந்த துஆவை நான் பயன்படுத்த முடியாது. இந்த துஆ யாருக்காக தெரியுமா? என்னுடைய உம்மத் அவர்கள் நரகத்திற்கு சென்று விடுவார்கள், அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த துஆவை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் பெருமானார் கண்மணி நாயகம் அவர்கள். நம்மை காணாமலேயே நம்மின் மீது பாசம் வைத்தவர்கள், நம்மை காணாமலேயே தன்னுடைய குடும்பத்தை விட, தன்னுடைய உயிரை விட, தன்னுடைய தான் பெற்றெடுத்த மக்களை விட இந்த உம்மத்தின் மீது பாசம் வைத்தவர்கள் என்பவர்கள் கண்மணி நாயகம் அவர்கள். அப்ப நாம் அவர்கள் மீது எவ்வளவு பாசம் வைக்கணும்? தாம் பேரப்புள்ள முக்கியம் இல்ல, தாம் பேரப்புள்ளுடைய உயிர் முக்கியம் இல்ல, அந்த உயிர் போனாலும் பிரச்சனை இல்ல, என்னுடைய உம்மத்து நரகத்திற்கு போகக்கூடாது என்று நினைத்தவர்கள் என்பவர்கள் கண்மணி நாயகம் அவர்கள். அவர்கள் மீது நாம் எவ்வளவு பாசம் வைக்க வேண்டும் யோசித்து பார்க்க வேண்டும். நாம இப்ப எவ்வளவு பாசம் வச்சிருக்கோம், எவ்வளவு பாசம் வைக்கணும், இப்ப நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நேசிக்கிறோம் என்று யோசித்து பார்த்தோமேயானால் அவர்கள் நம்மின் மீது வைத்த பாசத்திற்கு முன்னால் நாம் அவர்கள் மீது வைக்கின்ற பாசம் தூசுக்கு கூட சமமாகாது. அவங்க நமக்கு நம்மின் மீது வச்ச பாசத்திற்கு முன்னால் நாம் அவர்கள் மீது வைக்கின்ற பாசம் என்பது ஒரு தூசிற்கு கூட சமமாகாது. அவ்வளவு பாசம் வைத்தார்கள் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது. பெருமானாருடைய கடைசி நேரம் சக்கராத்துடைய நேரம், பெருமானாருடைய கடைசி நேரம் சக்கராத்துடைய நேரம், உயிர் பிரிவதற்கான எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. சக்கராத்துடைய ஹாலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் கண்மணி நாயகம் அவர்கள் சக்கராத்தினுடைய வலி தாங்க முடியாமல் முழுங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். சக்கராத்தினுடைய வேதனை தாங்க முடியாமல் முழுங்கிக்கிட்டே இருக்கிறார்கள். ஒரு விதமான முழக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் எல்லாம் அப்படியே கொதிக்கிறது. எவ்வளவு கொதிக்குது, பக்கத்துல ஒரு குளிர்ந்த நீரை வைத்திருக்கிறார்கள், ஒரு துணியை அதுல நினைச்சு நெற்றியில வைக்கிறாங்க, வச்சவுடனே காஞ்சு போயிரு. ஈரமான துணி நெற்றியில் வைக்கப்பட்டவுடன் அப்புடனே காய்ந்து போகிறது, மீண்டும் முக்கி மீண்டும் வைக்கிறாங்க, காய்ந்து போயிருது. அவ்வளவு சூடு. எம்பெருமானார் கண்மணி நாயகனுடைய உடல் அவ்வளவு கடுமையான வேதனை, அவ்வளவு கடுமையான வேதனை. பொதுவாகவே சொல்லுவாங்க, உயிர் பிரிக்கப்படுகின்ற நேரம் ஒரு மனிதனுடைய உடல் இருந்து எப்படி உயிர் பிரிக்கப்படுது அப்படின்னா, இந்த வேலைக்கு போடுவாங்கல்ல கம்பி, இப்படி நீட்டிட்டு இருக்கும், முள்ளு கம்பின்னு சொல்லுவாங்க. அதை மனிதனுடைய உடலெல்லாம் சுற்றி வைத்து ஒரே இதுவாக இழுத்தால் எவ்வளவு வேதனை இருக்குமோ அவ்வளவு வேதனை இருக்குமா உயிர் நம்ம இருந்து பிரிகின்ற சமயத்தில். அந்த கம்பிய மேலிருந்து கீழே வரைக்கும் நல்லா நெருக்கமா சுற்றி வச்சு ஒரே உருவாங்கன்னா எவ்வளவு வேதனைகள், உடலெல்லாம் பிச்சுக்கிட்டு போற அளவுக்கு வேதனை இருக்கும் அல்லவா, அந்த அளவுக்கு உயிர் பிரிகின்ற நேரத்தில் வேதனை இருக்கும். எம்பெருமானார் இவ்வளவு வேதனையை பார்த்துட்டு எம்பெருமானாருக்கு ஒரு யோசனை வந்துச்சா, இப்படி யோசிச்சாங்களா, அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, யா அல்லாஹ், எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா என்னுடைய உம்மத்திற்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், யா அல்லாஹ் எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கிறே. அல்லாஹ் சொன்னானா, நபியே உனக்கு தான் ரொம்ப லேசா உயிரை வாங்குறேன், நபியே உனக்கு தான் ரொம்ப லேசா உயிரை வாங்குறேன். அதுக்கப்புறம் சொல்ல கேட்டாங்களா, அப்ப யா ரசூலல்லாஹ் என்னுடைய உம்மத்தின் நிலை என்ன,
என்னுடைய உம்மத்தின் நிலை என்ன, அவர்கள் உயிர் வாங்குகின்ற பொழுது அவர்களுக்கு எப்படி இருக்கும் கேட்கின்ற பொழுது இதை விட கொடூரமாக இருக்கும் என்று சொன்ன அல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்து எல்லோருடைய வேதனையும் எனக்கு கொடுத்து விடு, அவர்களை லேசாக்கி விடு. யா அல்லாஹ் இப்படி துஆ செய்தார்கள். யா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்ற எல்லா வேதனையும் எனக்கு கொடுத்து விடு, நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன், எனக்கு கொடுத்துரு. என்னுடைய உம்மத்தினுடைய லேச மரண நேரத்தை நீ லேசாக்கி விடு துஆ செய்தார்கள். பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உயிர் போற நேரத்தில் இன்னொரு மனிதனை நினைக்கின்ற அந்த மனது, தான் உயிர் போகின்ற நேரத்தில் தன்னுடைய உம்மத்தை நினைக்கின்ற அந்த மனது யாருக்கு வரும்? இன்னைக்கு ரசூலுல்லாஹ் பேர்ல 10 ரூபாய் கொடுக்கறதுக்கு நாம யோசிக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய பேர்ல 10 ரூபாய் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய நிலை அப்படி. பெருமானார் மீது கொண்ட பிரியத்தின் வெளிப்பாடு அவர்களுடைய பேரில் லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் தகும், என்ன செஞ்சாலும் தகும், என்னுடைய உயிரை மாற்றிக் கொண்டாலும் எம்பெருமானாருக்காக தகும். காரணம், எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது அவ்வளவு நேசம் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு கைசேதம், இஸ்லாமிய சமுதாயத்தின் மிகப்பெரிய கைசேதம். எம்பெருமானார் என்று சொன்னால் ஸலவாத்து சொல்வதற்கு கூட நம்முடைய நாவு எழுவது கிடையாது. இன்று மிகப்பெரிய கைசேதம். முகம்மது என்ற பெயரை கேட்டால் ஸலவாத், ரசூலுல்லாஹை பின்பற்றுவது, சுன்னத்துகளை எடுத்து நடப்பது, அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு வருவது, அதெல்லாம் இரண்டாம் பட்சமாக இருக்கட்டும். முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டால் நம்முடைய வாயிலிருந்து ஸலவாத் வருவதற்கு இன்னைக்கு நாம் வெட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதை கொஞ்சம் சத்தமாக சொல்வதற்கு, ஏன் சத்தமா சொல்லணும், நான் மனசுக்குள்ள சொல்றேங்கிற அளவுக்கு நம்முடைய நிலை வந்து விட்டது. ஏன் சத்தமா சொல்லணும், நான் மனசுக்குள்ள சொல்கிற அளவுக்கு நிலை வந்து விட்டது. சத்தமாக சொல்வதற்கு யோசிக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பிரியம் இல்லாவிட்டால், எம்பெருமானார் மீது நமக்கு பிரியம் இல்லாவிட்டால் நாம் செய்கின்ற எந்த அமலும் பரிபூர்ணமாக அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதே கிடையாது. நமக்கு ரசூலுல்லாஹ் மீது நேசம் இல்லை அப்படின்னா நாம் 5 நேர தொழுது அள்ளி அள்ளி கொடுத்து தான தர்மங்களா இருக்கிற சொத்தையெல்லாம் கொடுத்து ஒண்ணுமே இல்லாம போனாலும் எம்பெருமானார் மீது பிரியம் இல்லாமல் இந்த அமல்களுக்கு எந்த விதமான வேள்வியும் கிடையாது அல்லாஹ்விடத்தில். நமக்கு அதுக்கு எந்த விதமான சன்மானமும் எந்த விதமான பலனும் கிடைக்க போவது கிடையாது. எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் இருக்க வேண்டும். அந்த பிரியத்திற்கு பின்னால் தான் நம்முடைய அமல்கள் எல்லாம் இறைவனால் ஒப்புக்கொள்ளப்படும். இல்லையென்றால் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளப்படாது. நாளை மறுமை, இது இந்த உலகத்தில் எம்பெருமானாருடைய கடைசி நிலை. நாளை மறுமை இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று திரிந்து கொண்டிருப்பார்கள். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று திரிந்து கொண்டிருப்பார்கள். என்னுடைய நிலை என்ன ஆகுமோ, என்னுடைய நிலை என்ன ஆகுமோ, நான் நரகத்திற்கு போவேனா சொர்க்கத்திற்கு போவேனா என்று தெரியாமல் ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய நிலை தெரியாமல் அழுது கொண்டிருப்பான், அழுது புலந்து கொண்டிருப்பான். எல்லா மனிதர்களும் பெருமானார் சொல்வார்கள், எல்லா நபிமார்களுடைய நிலையும் அப்படித்தான் இருக்கும். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லாருடைய நிலையும் அப்படித்தான் இருக்கும். சில மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாங்க நாம் ஆதம்கிட்ட போவோம், அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்வதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, வாங்க நாம் ஆதம்கிட்ட போவோம், ஆதம்கிட்ட போய் கேட்போம், ஆதமே எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யுங்கள், ஷஃபாஅத் செய்யுங்கள் என்று ஆதம்கிட்ட போய் கேட்போடு ஒரு கூட்டம் போகும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களா, நபியே நீங்க தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் தந்தையாக இருக்கிறீர்கள், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் தந்தையாக இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, முதல் நபி நீங்கள் தான், அல்லாஹ்வுடைய கையினால் படைக்கப்பட்டவர்கள், அல்லாஹ் தன்னால் ரூஹ் கொடுத்தவர்கள், இவ்வளவு அந்தஸ்து இருக்கிறது, எங்களுக்காக சிபாரிசு செய்யுங்கன்னு சொல்லுவாங்களா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போய்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களா, என் நிலைமையே என்ன அவங்களுக்கு தெரியாது, என் நிலைமையே என்ன அவங்களுக்கு தெரியாது. சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாதுன்னு சொன்னா நான் நெருங்கிட்டேன், அதுக்கே நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம். இப்படி ஒவ்வொரு நபிமார்களாக வந்து எல்லா நபிமார்களும் கைவிரித்து கடைசியில் எம்பெருமானார் கண்மணி நான் சொல்லும்போது எம்பெருமானார் மட்டும் யா உம்மத்தி, என்னுடைய உம்மத்தே உன்னுடைய நிலை என்ன ஆகுமோ என்று கவலைப்படுவார்களா எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஆதி மனிதன் முதல் கடைசி மனிதன் வரை எல்லோரும் யானப்சி என்னுடைய நிலை என்னாகுதோ என்று கவலைப்படுகின்ற சமயத்தில் எம்பெருமானார் கண்மணி நாயகம் சாஸ்திரர்கள் மட்டும் யா உம்மத்தி என்னுடைய உம்மத்தின் நிலை என்னாகுதோ என்று கவலைப்படக்கூடிய மனிதர் எம்பெருமானார் கண்மணி நாயகம் சாஸ்திரர்கள். ரசூலுல்லாஹ் அப்ப சொல்வாங்களா, எல்லாரும் ஏங்கிட்ட வாங்க, நான் ஷஃபாஅத் செய்றேன், எல்லோரும் ஏங்கிட்ட வாங்க, நான் ஷஃபாஅத் செய்றேன். எம்பெருமானார் கண்மணி நாயகம் சாஸ்திரர்கள் மறுமையில் நடக்கின்ற நிகழ்வுகளை சொல்லிட்டு சொல்வார்கள். எல்லா ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. சஜிதால உழுந்துருவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, அல்லாஹ் எவ்வளவு நாடினானோ அவ்வளவு நேரம் சஜிதால இருப்பேன், அல்லாஹ் எவ்வளவு நாடினானோ அவ்வளவு நேரம் சஜிதால இருப்பேன். அல்லாஹ் கேட்பான், முஹம்மதே ரொம்ப நேரம் சஜிதா இருக்கீங்களே, என்ன விஷயம்? யா ரசூலல்லாஹ், என்னுடைய உம்மத் சொர்க்கத்திற்கு போகணும், சொர்க்கத்திற்கு கொண்டு போய் விடு, நரகத்திற்கு இருக்கவங்கள ஒரு கூட்டம் அனுப்பப்படும். திரும்பவும் சஜிதால விழுந்துருவாங்க, திரும்பவும் சஜிதா விழுவாங்களாம். எம்பெருமானார் சொல்வார்கள், என்னுடைய உம்மத்தின் கடைசி மனிதன் நரகத்தில் இருக்கின்றவரை நான் அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொண்டே இருப்பேன், சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டேன் என்று பெருமானார் கண்மணியாம் சொல்வாங்களாம். இந்த உம்மத்தின் மீது கொண்ட பிரியம், இந்த உம்மத்திலிருந்து ஒருவர் கூட நரகத்திற்கு செல்லக்கூடாது என்று எம்பெருமானார் கண்மணி நாயகம் சாஸ்திரம் விருப்பப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் நான் நரகத்துக்கு தான் போவேன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? நான் நரகத்துக்கு தான் போவேன், எனக்கு நல்லது தேவையில்லை, எனக்கு இந்த உலகத்தின் ஆசைகளும் இந்த உலகத்தில் நான் அனுபவிக்கின்ற இன்பங்களும் தான் எனக்கு முக்கியம் என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நாளை மறுமை என்று இருக்கிறது, மறுமைக்கு பின்னால் நமக்கு கேள்விகளுக்கு என்று இருக்கிறது, அதற்கு அல்லாஹ்விற்கு பதில் சொல்ல வேண்டும். எபெருமானார் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இப்படி எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக தனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் முஸ்லிம் சொல்லிட்டு இருக்கிறோம், நானும் முஸ்லிம். பேர் வைத்தால் முஸ்லிமா அப்படின்னா இல்ல, பெயர் வைத்தால் முஸ்லிமா இல்ல, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு விட்டால் முஸ்லிமா இல்ல, ரசூலை நம்பி விட்டால் முஸ்லிமா இல்ல. ரசூலை நம்பி அவர்களை நேசித்து அவர்கள் சொன்ன வழியில் வாழ்ந்து கடைசி வரைக்கும் இருந்து அதிலே மௌத்தாகணும், அப்பதான் முஸ்லிம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அதே கலிமாவோடு மரணிக்க வேண்டும். யார் மரணிக்கிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் ரசூலுல்லாஹ் கலிமா வரலையோ அவன் முஸ்லிமாக மரணித்தானா இல்லையா உறுதி கிடையாது. அவன் முஸ்லிமாக மரணித்தானா இல்லையா உறுதி கிடையாது. நாம் மரணிக்கிறவரை எம்பெருமானார் நம்முடைய நேசத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எவ்வளவு நேசம்! எம்பெருமானார் நம்மை எப்படி நேசித்தார்களோ அவர்கள் தன்னுடைய உயிரை விட, தன்னுடைய குழந்தைகளை விட, தன் குடும்பத்தை விட நம்மை நேசித்தார்கள் அல்லவா? அந்த அளவுக்கு நாம் நம்மை விட, நம்முடைய பெற்றோரை விட, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் விட எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நேசத்துக்குள்ளாக ஆகிவிட்டால் நாம் அப்பதான் உண்மையான முஃமின். அதுவரை நாம் உண்மையான முஃமின் அல்ல. எனவே நாம் நேசிக்கிறதுங்கிறது அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருந்தா நேசம் வந்துடும், அவங்கள நினைச்சுக்கிட்டே இருந்தா நேசம் வந்துடும். நேசம் என்பது அவர்களை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். மறந்து போன ஒருவர் ஒருபோதும் நம்முடைய நேசத்துக்குள்ளாக ஆக மாட்டான். நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய பிரியம் நமக்கு இருக்காது. அவங்கள பத்தி பேசிக்கிட்டு அவங்க அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க, அவர்கள் செய்த நல்லவைகளை நாம் யோசித்துக் கொண்டே இருந்தோம் ஆனால் நிச்சயமாக அவர்கள் மீது நமக்கு பிரியம் வரும். அதனாலதான் சொல்லுவாங்க, நீங்க நிறைய செலவாத்து ஒதுக்கிட்டே இருங்க. சலவாத் என்பது எம்பெருமானாருடைய ஷஃபாஅத்தை பெற்றுத் தருகின்ற வழிகளில் ஒன்று. சலவாத் என்பது எம்பெருமானாருடைய ஷஃபாஅத்தை பெற்றுத் தருகின்ற வழிகளில் ஒரு வழி சலவாத்து. இன்னைக்கு அதுவும் இல்லை. சுன்னத்தை பின்பற்றி அவங்களை பின்பற்றி அவங்களுடைய ஷஃபாஅத்தை பெறுங்கிறது அது காரணம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத்து சொல்லி அவங்களுடைய ஷஃபாஅத்தை பெறுவதற்கு கூட தகுதி இல்லாதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், எம்பெருமானார் இல்லாமல் நமக்கு சுபிட்சம் என்பது கிடையாது. எம்பெருமானாருடைய அவர்களுடைய கைப்பிடிக்காமல் ஒருபோதும் நமக்கு ஜெயம் என்பது கிடையாது. அது இந்த உலகமாக இருந்தாலும் சரி, நாளை மறு உலகமாக இருந்தாலும் சரி. வெற்றி என்பது எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்திலும் அவர்களுடைய வாழ்விலும் மட்டுமே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அத்தகைய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளையும் விட
எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அதிகமாக நேசிக்கக்கூடிய வாக்கியத்தை தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்நாள் எல்லாம் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அப்படி வாழக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியல் புரிவானாக. எம்பெருமானார் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லி அதன் மூலமாக எம்பெருமானாருடைய பொருத்தத்தை, திருப்தியை, நேசத்தை பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. இந்த உலகில் வாழ்கின்ற காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அதே திருக்கலிமாவோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. நாளை மறுமையில் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை கொண்டு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மக்களாக நம் அனைவரும் ஆக்கியல் புரிவானாக. இது இல்லமாம் திரு காபாவை திரும்பவும் தவாப் செய்கின்ற பாக்கியத்தையும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம் வாழ்நாளில் ஒரு தடவையிலும் கனவிலோ நனவிலோ கண்டுகளிக்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மளுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.